மேல வா, நான் பதில் சொல்றேன். உனக்கு என்னையா தெரியும்? ஜனங்களை ஏமாத்துறீங்களா? இங்க வந்து கேளு, அங்க நின்று பேசிக்கிறேன். இங்க வா, மேல வா, நான் பதில் சொல்றேன். மேல வா, பதில் சொல்றேன். இந்த மாதிரி வேலையாக உனக்கு என்னையா தெரியும்? ஜனங்களை ஏமாத்துறீங்களா? 7 கோடி ரூபாய்க்கு வேலை யார் கொடுத்தது? நாங்க போட்டது. 7 கோடி ரூபாய்க்கு யார் போட்டதுமா? தளபதி மு.க. ஸ்டாலின் இங்க ரோடு கொடுக்க சொல்லி நான் எம்எல்ஏ பரிந்துரையில போடப்பட்டதுதான். இந்த டேங்க் கட்டி கொடுத்தது நானு, எம்எல்ஏ, வேற யாரும் கிடையாது. தம்பி, நீ அங்க நின்று பேச, இங்க வந்து பேசு. உனக்கு தைரியம் இருந்தா, பிளான் இருந்தா, நீ இங்க வந்து டேபிள் மேல வந்து பேசு. நீ என்னமோ இங்க வந்து பேசிக்கிட்டு உங்க ஊர்ல ஒருத்தன் பேசிக்கிறேன். ஊர்ல மத்தவங்க இதை கேட்டுன்னு இருக்கீங்க பாருங்க. அதான் உங்களெல்லாம் கண்டா எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு செஞ்சுட்டு சரி, வெள்ள நிவாரணம் வந்து 6000 ரூபாய் எடுத்து கொடுத்தது நாங்க. 6000 ரூபாய் தண்ணியை போட்டு பேசிக்கிறேன். இந்த டேங்க் யார் கட்டி கொடுத்தது? நாங்க கட்டி கொடுத்தோம். வேற யாரும் சொல்லுங்க. இது நாடாளுமன்ற உறுப்பினர் நம்ம ஜெயக்குமார் அண்ணன் இருக்கும்போது இந்த ஐமாஸ் லைட்ஸ் கொடுத்தது வேற யாரு கொடுத்தது? வேற யாரையா கொடுத்தது? எம்எல்ஏ என்ன செஞ்சாராம்? திமுக ஆட்சிக்கு வந்துதான் அந்த உளுந்தையில ரோடு போடப்பட்டு இவ்வளவு பளிச்சு லைட்டு, ஸ்ட்ரீட் லைட் மட்டும் இல்ல, டேங்க் கட்டி கொடுத்து இந்த ரோடு மட்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தளபதி ஆட்சிக்கு வந்த அந்த கூட்டணியில இன்னைக்கு இந்தியா கூட்டணியில நமது கை சின்னத்துல நமது வேட்பாளர் சசிகாந்த் IAS அவர்கள் இங்க நிறுத்தப்பட்டிருக்கார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.